பேசாம வெளியில இருந்ததுக்கு சாரி, நீ பேசாம உள்ள இருந்ததுக்கு நீ வெளியிலே இருந்திருக்கலாம். வெளியிலே இருந்துட்டு ஒரு 4 காசு சம்பாரிச்சுட்டு நீ ரிவ்யூ பண்றங்கிற பேர்ல வந்துட்டு அழகா ரிவ்யூ பண்ணிட்டு இருந்திருக்கலாம். இருந்தாலும் வந்துட்டு இவ்வளவு ஒர்ஸ்டா வந்துட்டு நீ வந்துட்டு வெளியில அனுப்பப்பட்டதுங்கிறது வந்துட்டு ரொம்ப பேடான திங்கிங். ரொம்ப ரொம்ப பேடு. இது யாருக்குமே இந்த சத்திய சோதனை வந்துருக்க கூடாது. ஒரே வாரத்துல நான் வெளில போயிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி வந்து யாருக்குமே இந்த சோதனை வரக்கூடாதுங்க. கண்டிப்பா யாருமே வரக்கூடாது. அப்படிப்பட்ட சோதனை தான் நம்ம ரியாக்கு வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வாரத்தோட எவிக்ஷன் வந்துட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரியா. ஓகேங்களா? அவங்க வந்துட்டு எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னா, ஆல்ரெடி நான் எப்பயும் போல சொல்லுவேனே, நம்ம ஐஷுவோட அப்பா சீசன் 7ல வந்துட்டு இருந்தாங்கல்ல ஐஷு, அவங்களோட அப்பா வந்துட்டு அவரு தான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவர் வந்துட்டு எக்ஸ்தலத்துல வந்து போட்டிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். அதுவும் கரெக்டா நடக்கும். மேபி அந்த ஒரு எப்படின்னா அன்சிதா வெளில போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நியூஸ் வந்துச்சுல. எப்படின்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். தீபாவளி ஃபெஸ்டிவல் அந்த ஒரு டைம்ல வந்துட்டு எவிக்ஷன் தான் இல்லையே, அதனால வந்துட்டு அந்த இதை முடிச்சு விட்டாங்க. இப்போ வந்துட்டு இந்த வாரத்துல வெளில போறது யாருன்னு பாத்தீங்கன்னா மரியா. ஓகேங்களா? அவங்க வந்துட்டு உள்ள இருந்துச்சு வெளியில உள்ள இருந்ததுக்கு நம்மளுக்கே வாழ்த்துது. ரியா எப்படி வாழ்த்திட்டு வந்துச்சுன்னு தெரியல. அண்ட் நம்ம வந்துட்டு உள்ள இருந்ததுக்கு நீ வெளியில இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மக்கள் மனசுல வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க வந்துட்டு உள்ள போயிட்டு ரிவ்யூ எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. வேற ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ரிவ்யூ வந்துட்டு பயங்கரமா இருந்துச்சு. நான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரிவ்யூ எல்லாம் பார்க்கும்போது என்னடா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அட்டிக்கிறாங்களே, உள்ள போனா பயங்கரமான சம்பவம் எல்லாம் இருக்குது, சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் ரியா வந்துட்டு ரோஸ்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பயங்கரமா இருந்துச்சு. சரி இவங்க வந்துட்டு ரிவ்யூ எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நம்மள மாதிரி பிக் பாஸ் ரிவ்யூ எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது சரி இதை வச்சு பயங்கரமா பண்ணுவாங்க, சரி வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். உள்ள போய் பார்த்தா எல்லாமே டோட்டல் கோல்ஸ். ஓகே, சரி, ஓகே, சரி, சாமி, அவன் அந்த மாதிரி முத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. வர அங்க முட்டிக்கிட்டு எதுவுமே பண்ணல. எது பண்ணணுமோ அதை பண்ணாம ஒன்னே ஒண்ணு எனக்கு பிடிச்சது என்ன, முத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அது ஓகேங்களா? சரி உங்க நீ எப்பயுமே பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்த. ஓகேடா, அது மாதிரி பண்ணிட்டேன். போனோன்னு ஒரு ரிவ்யூ கொடுத்த பாரு, அது ஜெஃப்ரி கொடுத்த பாரு, அது வேற மாதிரி இருந்துச்சு. நம்ம அங்க எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? நம்ம வந்துட்டு நம்ம ஒரு கேம் விளையாடுவோம். அந்த கேம் வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் பண்ணி போகணும். நீ வந்துட்டு வேற எங்க ரூட்டுக்கோ வந்துட்டு சேலம் போயிட்டு அப்படி திருச்சி வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வரும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அப்படி வந்துட்டு அவங்க ஒரு கான்செப்ட்ல வழியா சொன்னாங்க. நீ ஒரு ரூட்டுக்கு போயிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனா அங்க வந்துட்டு ரூட்டுக்கு போனதே நம்ம ரியாங்கிறது அவங்களுக்கே தெரியாம போச்சு. ஏன்னா நம்மளும் இப்படித்தாண்டா பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஜெஃப்ரியோட கொஞ்சம் கேவலமா போயிட்டு இருக்குதே, நம்ம கண்டென்ட்டே இன்னும் கொடுக்க முடியல, எதுக்கு எடுத்தாலும் உச்சி கொட்டிட்டு நம்ம பாட்டுக்கா அப்படியே திரிஞ்சு அப்படியே ரூட்டை மாத்தி விட்டுட்டு அலையிறமே, நம்மளுக்கு எதுவும் தோணலையா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு தோணுச்சா என்னங்கிறது தெரியல. நம்ம எதுவுமே கண்டென்ட் கொடுக்க முடியாமே அப்படிங்கிற மாதிரி எதுவுமே தோணல. கேமராக்கு முன்னாடி போய் பேசுறதும் இருக்கட்டும், கேமராக்கு முன்னாடி சரிங்க நான் பண்ணது தப்பா இருக்குதான், நான் பண்ணது கரெக்டா, நான் பண்ணது தப்புங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க கேமராக்கு முன்னாடி போயிட்டு அவங்களே அவங்கள ரிவ்யூ பண்ணிக்கிற மாதிரி வந்துட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க ரிவ்யூ வந்துட்டு இன்னும் முடியலன்னு தான் சொன்னோம். ஏன்னா எனக்கு நான் அவங்க ரிவ்யூ பார்த்திருந்தேன். இது நம்ம ரவிச்சந்திரன் எவிக்ஷன் அப்ப இவங்க வந்துட்டு உள்ள வந்துட்டு போய் விளையாட சொன்னா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்களே சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு புரியுதா? இதுதான் கரெக்ட். அதான் ரைட்டு. இவங்க சொன்னது கரெக்டா இருக்கும் பாயிண்ட். எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் வந்துட்டு ரிவ்யூ பண்ண வந்திருக்கேங்க, நான் ரிவ்யூ பண்ணிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, ரிவ்யூன்ட்டு அவங்க அந்த ரிவ்யூ கான்செப்ட்லேயே இருப்பாங்க போல. அந்த ஒரு வாரம் முடிஞ்சு, அந்த ஒரு வாரம் தான் உங்களுக்கு டைம் கொடுத்தாங்க, உங்களுக்கு எவிக்ஷன் ஆக மாட்டாங்க. அந்த ஒரு பாயிண்ட்லயாச்சும் அந்த ஒரு டைம்லயாச்சும் நீ ரிவ்யூல இருந்து வெளில வந்து ஒரு பிக் பாஸோட கண்டஸ்டன்டா ஆவ அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா இங்க சுத்தமா போன வாரம் எதுவுமே நடக்கல. ஓகேங்களா? எல்லாருமே டவுன். ஓகேங்களா? அவங்களால எல்லாருமே இரிட்டேட்டிங். ஓகேங்களா? இரிட்டேட்டிங் கேர்ள்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அது வந்துட்டு ரியாக்கு கொடுக்கலாம், பயங்கரமா ரியாக்கு கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவங்க வந்துட்டு அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அவங்க பார்க்கும்போது செம்ம என்னடா இது, யாராச்சும் வந்துட்டு பாத்ரூமுக்கு போகும்போது அந்த மைக் எடுத்துட்டு போவாங்களா, மைக் எடுத்துட்டு போய் அதை அழுதாதான் அப்படியே மக்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படிங்கறதுனால வந்துட்டு அவங்க கண்டென்ட் எல்லாம் பயங்கரமா கண்டென்ட் கிரியேட் பண்றாங்க. அதுக்கு அந்த கண்டென்ட் கிரியேட் பண்றது வந்துட்டு மக்களுக்கு எப்படி போய் சேரும் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க கிரியேட் பண்ண. கேமராக்கு முன்னாடி போய் பேசினா எபிசோட்ல வந்துருமா? அண்ட் நம்ம பாத்ரூம்ல மைக்ல கொண்டு போயிட்டு கதறி அழுது அப்படியே நான் அப்படியே அங்க நடந்தது வந்து இப்படிதான் ப்ரொஜெக்ட் பண்ணேன், நான் அப்படிதான் சொன்னேன், அவங்க வந்துட்டு அப்படி எடுத்துக்கிட்டாங்க, அதுக்கு நான் ஒன்னும் பண்ண முடியாது அப்படிங்கிறது வந்துட்டு நீ வந்துட்டு பாத்ரூம்ல போயிட்டு சொன்னா யாராச்சும் ஏத்துக்குவாங்களா? அந்த மாதிரி சொல்லி இப்ப தலைவியை தூக்கி விட்டாங்க. இது வந்துட்டு எனக்கு தெரியும் ஆல்ரெடி வந்துட்டு ஃபர்ஸ்டே எனக்கு தெரியும். ஏன்னா ஓட்டிங் லிஸ்ட்ல வந்துட்டு அன்அஃபிஷியல் ஓட்டிங் லிஸ்ட்ல வந்துட்டு லாஸ்ட் இடத்துல இருந்தாங்க. சரி இதுல இருக்கும்போது சரி ஒருவேளை மேபி வந்து நம்ம அந்த ஓட்டிங் லிஸ்ட்ல இருக்கும்போது அந்த லாஸ்ட்ல இருக்கவங்க தூக்க மாட்டாங்க, அதுக்கு முன்னாடி இருக்கவங்க தான் தூக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தா அங்க நடந்தது வேறங்க. இன்னைக்குதான் கரெக்டான ஒரு முடிவு எடுத்திருக்காப்ல பிக் பாஸ். எப்பயுமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு சேனல் ப்ராடக்ட் வந்துட்டு கீழே இருக்கவும் சேனல் ப்ராடக்ட் இருக்காங்க, அவங்க கீழே இருக்கவும் லாஸ்ட்ல இருக்கவும் அவங்கள தூக்க மாட்டாங்க இருக்கா. அதுக்கு மேல சேனல் ப்ராடக்ட் இல்லாம ஒரு லைட்டா ஒரு மூமெண்ட்ல இருந்தாங்கன்னா அவங்கள தூக்கி விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டு தூக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு சேனல் ப்ராடக்டே இல்ல ரியா, அதனால வந்து கப்புன்னு தூக்கி விட்டாங்க. கப்புன்னு மக்களுக்கு வந்துட்டு கப்புன்னு வாய அடைச்சிக்கிச்சு சொல்ல போனா. ஏன்னா என்னடா
என்னடா அன்அஃபிஷியல் ஓட்ல இருந்தது பார்த்தா தூக்கி விட்டாங்க, இப்பெல்லாம் தூக்க மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஆனா அங்க நடந்தது, தூக்கி விட்டாங்க. சொல்லி முடிஞ்சு. எப்படி வந்துட்டு நம்ம ஐஷியோட அப்பா வந்துட்டு ட்விட்டர்ல தெரிவிச்சிருக்காருன்னா, ஐ ஹாவ் மணிஃபீஸ்டு ரியா மை விண்டேஜ் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. குட் பாய் ரியா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. மேபி குட் பாய் ரியா அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஐஷோட அப்பா வந்துட்டு யாருக்குமே சொல்ல மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் இது எதுக்கு சொன்னாருன்னா, மேபி ஒயில் கார்டில் கூட வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு குட் பை போட்டாரு அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சு போச்சு. பார்க்கலாம் இவங்க வந்துட்டு என்னதான் இன்னும் குதூகலம் பண்ண போறாங்க அப்படிங்கிறது. இன்னைக்கான எபிசோடோட ஃபுல் டீட்டெயில் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் அப்பதான் வந்து அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு கிளாரிஃபை வந்துடும். என்னடா சாட்டர்டே எபிசோடு இவ்வளவு கேவலமா போச்சு, சண்டே எபிசோடாச்சும் நல்லா போகுமா அப்படிங்கிறது வந்துட்டு அப்போதைக்கு உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும். வெயிட் பண்ணுங்க, வீடியோ போறேன். டாடா.